மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் பாரத பிரதமருக்கு தபால் அட்டைகள் அனுப்பும் நூதன போராட்டம். 10,000 பேரிடம் முழுமையான முகவரி பெற்று தமிழ்மொழி வளர்ச்சிக்கு 3,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இக்கடிதம் அனுப்பும் போராட்டத்தில் தமிழ் மொழிக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு ரூபாய் 3,000 கோடி மோடி அரசு ஒதுக்க வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஒவ்வொரு நபரிடமும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு மத்திய அரசு 3,000 கோடி நிதி ஒதுக்க வேண்டி கடிதம் எழுதி வாங்கப்பட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தபால் நிலையம் மூலம் கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. மேலும் அவ்வழியாக பேருந்துகளில் வந்த பொதுமக்களிடமும் மற்றும் பாதசாரிகளிடமும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு கைப்பிரதியை கொடுத்து தமிழ் மொழி வளர்ச்சி நிதிக்கு ஆதரவு திரட்டினர். அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் உள்ள மொத்த ஜனத்தொகையில் வெறும் 24,821 பேர் பேசும் சமஸ்கிருத மொழிக்கு கடந்த 10 ஆண்டுகளில் 2,869 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய மொழிகளில் ஹிந்தி மொழி வளர்ச்சிக்கு 646 கோடி ரூபாயும், உருது மொழி வளர்ச்சிக்கு 773 கோடி ரூபாயும், சிந்தி மொழி வளர்ச்சிக்கு 40 கோடி ரூபாயும், இதர மொழிகள் வளர்ச்சிக்கு 275 கோடி ரூபாயும், உலக அளவில் பரந்து விரிந்து கிடக்கும் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் நசுக்கும் விதமாக வெறும் 100 கோடி ரூபாயை ஒதுக்கி இருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் கூறினார். மேலும் தற்போது டெல்லியில் நடைபெற்று வரும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழ்மொழி வளர்ச்சிக்கு 3,000 கோடி நிதி ஒதுக்க உத்தரவிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் மூலம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் மாபெரும் கோரிக்கையை வலியுறுத்தியது. மேலும் இதுகுறித்து பொதுமக்களிடம் திரட்டப்பட்ட கடிதங்களை ஒன்று திரட்டி கோவை மாவட்ட ஆட்சியர் கிளை அஞ்சலக தபால் பெட்டியில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பில் தபால்களை அனுப்பினர். இந்நிகழ்வில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஈஸ்வரன், பொருளாளர் பெருமாள்சாமி, செயலாளர் முத்துச்சாமி, எஸ். செல்வராஜ், அமைப்பு செயலாளர் ராஜ், தலைமை நிலைய நிர்வாக செயலாளர், துணை செயலாளர்கள் கந்தசாமி, பொன்னுக்குட்டி மற்றும் போத்தனூர் ரயில் பாதுகாப்பு சங்க பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் 40க்கும் மேற்பட்டோர் பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக 3,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை வைத்து நரேந்திர மோடி அவர்களுக்கு 10,000 தபால் அட்டைகளை அனுப்புகின்ற போராட்டத்தை இன்று நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் 24,821 பேர் மட்டுமே தாய்மொழியாக கொண்ட சமஸ்கிருதத்திற்கு 2,869 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் மத்திய அரசு. இந்தியாவில் 52 கோடி பேர் பேசுகின்ற தாய்மொழியாக கொண்ட இந்திக்கு அதைவிட மிக மிக குறைவாக 646 கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்தியையும் கூட புறக்கணித்துவிட்டு இந்தியாவில் இருக்கின்ற 135 கோடி மக்கள் பேசுகின்ற அனைத்து தாய்மொழிகளையும் புறக்கணித்துவிட்டு ஒரு சிலர் மட்டுமே பேசுகின்ற சமஸ்கிருதத்தை இந்தியாவிலே வளர்த்தெடுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி துடிக்கின்றது. இதனுடைய நோக்கம் அடுத்த 50 ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மொழியும் இருக்காது, ஒட்டுமொத்தமாக அனைத்து மொழிகளும் அழிந்து போய்விடும். இந்த அபாயகரமான திட்டத்தோடு இன்றைக்கு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் கேள்வி கேட்கின்றோம். சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தொடங்குவதற்கு பல வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்தி கல்வி நிறுவனங்களுக்கு கூட ஒதுக்காத நிதியை சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கி சமஸ்கிருதத்தை இந்தியாவின் மொழியாக இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இப்படியே விட்டால் இந்தியாவில் எந்த மொழியும் இருக்காது, யாருடைய அனைத்து தாய்மொழிகளும் அழிக்கப்பட்டுவிடும். இந்த அபாயகரமான செய்தியை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களிடத்தில் இருக்கின்றது. நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் வாயிலாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே எந்தெந்த மொழிக்கு எவ்வளவு நிதி மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை நாங்கள் கேட்டறிந்தோம்.
அதிர்ச்சிகரமான தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தது. இந்தியை விட இந்த நாட்டிலே அதிக மக்கள் பேசுகின்ற 8 கோடி தமிழ் மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழிக்கு கடந்த 10 ஆண்டுகளில் 100 கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார்கள். இது தமிழ் மொழியை புறக்கணிப்பது என்று நாங்கள் கருதுகின்றோம். தமிழ் மொழியை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளையும் புறக்கணித்துவிட்டு சமஸ்கிருதம் மட்டும்தான் எதிர்காலத்தில் இந்தியாவின் மொழியாக இருக்க வேண்டும் என்று இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி கருதுகிறார். இதை முறியடிப்பது எங்கள் நோக்கம். அனைத்து மொழிகளுக்கும், தமிழ் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளுக்கும், இந்தியாவை அடிப்படையாக கொண்டு தாய்மொழியாக கொண்டு இருக்கின்ற அனைத்து மொழிகளுக்கும் சரிசமமாக நிதி ஒதுக்க வேண்டும். எந்த தாய்மொழி பேசுகின்ற மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு அந்தந்த மொழிக்கு நீங்கள் நிதி ஒதுக்கி அந்தந்த மொழிகளினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து நாங்கள் இந்த பிரச்சனையை கோவையிலே தொடங்கி இருக்கின்றோம். இது கோவைக்கான செய்தி மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கான செய்தி மட்டுமல்ல, அகில இந்தியாவிற்கான செய்தியை கோவையிலே இருந்து நாங்கள் தருகின்றோம். ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளும் புறக்கணிக்கப்படுகிறது என்ற தகவலை நாங்கள் இந்த நாட்டிற்கு சொல்லியாக வேண்டும். அதை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. முதல் கட்டமாக இன்றைக்கு 1000 தபால் அட்டைகளை அனுப்புவதாக இருக்கின்றோம். தொடர்ந்து மக்களிடத்திலே கையெழுத்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இப்போது தபால் நிலையத்திலே அதை அனுப்ப இருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் இந்த அட்ரஸ் வாங்குறீங்களா நீங்கள்? எல்லா இடங்களிலும் கல்லூரி மாணவர்களிடத்தில், பொதுமக்களிடத்தில், எல்லா பகுதியிலும் சென்று எங்கள் இயக்கத்தை விரிவுபடுத்துவோம். மொழி காப்பதற்காக எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக தொடரும். ஆனால் பிஜேபி அண்ணாமலை அவர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பல்கலைக்கழகங்கள், தமிழ் வழி பல்கலைக்கழகங்கள் வந்து அதிகப்படுத்தாதனால தான் நிதி ஒதுக்க முடியல, அதிகப்படுத்தின நிதி ஒதுக்குன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு என்னென்ன சொல்கிறாங்க? அண்ணாமலை ஒரு பிரச்சனை அப்படியே மடமாற்றி பேசிட்டு போயிடுவார். நாங்கள் கேட்குறது எதுன்னு கேட்டால், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்கங்கிறது தான். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள், பல்வேறு கல்லூரிகள் இருக்குது. அந்த கல்லூரிகளுக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசி பணம் அனுப்புது. அதெல்லாம் நாங்கள் பற்றி பேசலை. இது மட்டும் இல்லை, இந்தியா முழுசும் அந்தந்த மாநிலத்திலே சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கிறது. அதையை பற்றி நாங்கள் பேசலை. நாங்கள் பேசுகிறது மத்திய அரசினுடைய நேரடி கண்காணிப்பிலே இருக்கின்ற மத்திய பல்கலைக்கழகங்கள். இதில் மாநில அரசு சம்பந்தம் கிடையாது, யூனிவர்சிட்டி சம்பந்தம் கிடையாது. நேரடியாக மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கிறார்கள். அந்த மத்திய அரசாங்கம் நேரடியாக நிதி ஒதுக்குகின்ற அந்த பல்கலைக்கழகங்களிலே வித்தியாசம் பார்க்குறாங்க. இப்போ ஐஐடின்னு சொன்னால் அந்த ஐஐடிக்கு நிதி ஒதுக்கிறது மத்திய அரசாங்கம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு நிதி ஒதுக்கிறது மத்திய அரசாங்கம். நாங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டி பற்றியெல்லாம் நாங்கள் பேசவே இல்லை. ஸ்டேட் யூனிவர்சிட்டி பற்றி பேசி கோயம்புத்தூரில் குழப்பிட்டு போயிருக்கார் அண்ணாமலை. நான் கேட்குறது என்னன்னு கேட்டால், 1960 இந்தியாவில் இந்திக்கான கல்வி நிறுவனம், இந்திய வளர்ச்சிக்கான கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு டெல்லியில். ஹிந்தி டைரக்டரேட் 1960 ஹிந்தி இன்ஸ்டிடியூஷன் ஆக்ராவில் தொடங்கப்பட்டுச்சு. இந்த சமஸ்கிருத மொழிக்கான பல்கலைக்கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே இந்தி வளர்ச்சிக்கான கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு. அந்த இந்தி வளர்ச்சி கல்வி நிறுவனத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி 646 கோடி. எத்தனை மக்கள் பேசுகிறான்? 52 கோடி மக்கள் பேசுகின்ற அந்த இந்தி மொழி வளர்ச்சிக்கு 646 கோடி. ஆனால் 24,821 பேர் பேசுகின்ற சமஸ்கிருத மொழிக்கு 2,869 கோடி. அப்போது இந்தியை விட பல மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு சமஸ்கிருதத்தை வளர்த்துறதுக்கு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்தியே வேண்டாம், தமிழ் வேண்டாம், தெலுங்கு வேண்டாம், பெங்காலி வேண்டாம், எதிர்காலத்தில் சமஸ்கிருதம் மட்டும் போதுன்னு மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அண்ணாமலை நேருக்கு நேராக வர சொல்லுங்க, நான் பேசுகிறேன், கேள்வி கேட்குறேன்.